हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று ஆகஸ்ட் 16, 2025 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது மாலை 4:30 மணி ஆகும். நேர்களே, இது ராஹே-ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராஹே-ஹுதாவின் 4 எபிசோடுகளை கொண்ட முழு தொடருடன் உங்கள் முன் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 4வது மற்றும் கடைசி எபிசோடாகும். இந்த முழுமையான தொடரில் நாம் சையதுனா ஹசரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் சாஹிப் 2வது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தாழமிக்க நூல், பிற்காலத்தில் நூல் வடிவில் வெளியிடப்பட்ட சொற்பொழிவு இர்ஃபானே இலாஹி, இறைஞானம் என்ற தலைப்பில் உரையாடுவோம். நேர்களே, நீங்கள் அறிந்தது போன்று ராஹே-ஹுதா நிகழ்ச்சி லைவாக இருப்பதுடன் இன்ட்ராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது நேயர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். நாம் ஸ்டுடியோ டிஸ்கஷன் உடன் சேர்த்து நேயர்களுடைய கேள்விகளை இங்கு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் முன் எடுத்து வைப்போம். மேலும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நம்முடைய நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். எம்முடன் தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் உங்களுடைய டெலிவிஷனில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் டெலிஃபோன் லைன் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் ஆகிய வசதிகளும் இருக்கின்றன. இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் உரையாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை, ஸ்டுடியோவில் இருப்பவர்களை நான் முதலாவதாக அறிமுகம் செய்து வைத்து விடுகின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிப், மதிப்பிற்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் ஆகிய 2 அறிஞர் பெருமக்களும் இன்றைய எபிசோடில் என்னுடன் உரையாடுவார்கள். இருவரும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, இர்ஃபானே இலாஹி, இறைஞானம், ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எத்தகைய அரிய ஆன்மீக கருவூலம் என்றால், அதில் அல்லாஹை அடையாளம் கண்டு கொள்வதற்கான வழிகள் மிகவும் மனதை ஈர்க்கும் கோணத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. வெறும் சம்பிரதாயமான இபாதத்துகள் அல்லது வெளிப்படையான அறிவு ஆகியவை இறைவனை அடைவதற்கு போதுமானவை அல்ல. மாறாக அதற்காக ஓர் அகரீதியிலான மாற்றம், உண்மை, பணிவு, துவா மற்றும் இறைவனுடன் உண்மையான தொடர்பு ஆகியவற்றின் தேவை இருக்கிறது என்பதை இந்த நூல் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் ஈமானை வெறும் கொள்கை என்ற அளவுக்கு மட்டும் வரையறுத்து வைக்கவில்லை. மாறாக அதை ஓர் உயிருள்ள உண்மைத்துவமாக முன்வைத்துள்ளார்கள். அது மனிதனின் வாழ்வை மாற்றி அமைத்து வைத்து விடுகிறது. நேர்களே, இன்று நாம் இந்த மகத்துவமிக்க நூலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கருத்துக்களில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவோம். மேலும் இறை ஞானத்தின் இந்த தூதுச் செய்தியை எப்படி நாம் நமது வாழ்வில் மேற்கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு நான் இன்றைய இந்த எபிசோடின் முதல் கேள்வியை மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசுஹா. பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் களப்பற்ற முறையில் தௌபா செய்தவாறு அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள். கேள்வி என்னவென்றால், தௌபா செய்வதற்கு அவசியமானவை என ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கூறிய 7 விஷயங்களை சற்று விளக்கி கூறுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1890-91 ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ் என்னை வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும்
உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் ஆக்கி அனுப்பியுள்ளான். அன்னார் தமது வருகைக்கான சில இரகசியங்களை நோக்கங்கள் எடுத்துக் கூறினார்கள். அவற்றில் ஒரு நோக்கமாக இந்த நோக்கத்தை கூறினார்கள்: எந்த பணிக்காக இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறானோ அந்த பணி என்னவென்றால், இறைவன் மற்றும் அவனுடைய படைப்பினங்களில் இருக்கக்கூடிய அந்த உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை அகற்றுவதற்காக மற்றும் அன்பு மற்றும் களப்பற்ற தொன்மையின் தொடர்பை மீண்டும் நிலைநாட்டச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். மனிதன் மற்றும் அல்லாஹுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விரிசல், தொலைவு. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் உலகத்தில் ஏற்பட்டிருந்தது. உலகத்தின் பெரிய ஒரு பகுதி மார்க்கத்தை விட்டு சென்று விட்டிருந்தது. தம்மை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் கூட அல்லாஹை விட்டு மிகவும் விலகி சென்றிருந்தார்கள். கபர்கள், பீர்கள், அந்த விஷயங்களை எல்லாம் தர்காவை எல்லாம் அவர்கள் பூஜிக்க தொடங்கிவிட்டார்கள். சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முயற்சி மனிதனை அல்லாஹை நோக்கி அழைத்துச் செல்வது மற்றும் படைப்பினத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்துச் செல்வது, இது ஒரு மிகப்பெரிய பணியாக இருந்தது. சையதுனா ஹஜரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய ஹலீஃபா பெருமக்களுக்கு பிறகு சையதுனா ஹஜரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்னாருடைய ஹலீஃபாக்களும் இந்த மகத்துவமிக்க சான்றோர்கள் மனிதனை அல்லாஹுக்கு அருகில் கொண்டு சென்றார். இது ஒரு சாதாரண வேலை கிடையாது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்ச் 23, 1889 ஜமாத்துக்கு அடித்தளமிட்ட போது 1000 அல்ல, லட்சக்கணக்கான, நான் கோடி என்று சொன்னாலும் கூட மிகைப்படுத்தலாக இருக்காது, அல்லாஹோடு தொடர்பு முற்றிலும் துண்டித்து உயர்ந்தவர்கள் அவர்களை மீண்டும் அந்த உறவை புதுப்பித்தார்கள். அல்லாஹுக்கு அருகில் அவர்களை கொண்டு சென்றார்கள். அல்லாஹ் அவர்கள் துவாவை கேட்க ஆரம்பித்து விட்டான். அவர்களுடைய மன்றாடல்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மனிதன் அல்லாஹுக்கு அருகில் கொண்டு செல்வதற்கு அதிக முயற்சி செய்யப்பட்டது. அன்னாருடைய 80க்கும் மேற்பட்ட நூல்கள், மல்ஃபுசாத், சொற்பொழிவுகள் எல்லாம் இந்த விஷயத்தில் கூறப்பட்டுள்ளன ஆங்காங்கே. பிறகு தமது காலகட்டத்தில் ஒவ்வொரு ஹலீஃபா பெருமக்களுடைய முயற்சி இதுவாக இருந்திருக்கின்றது. இந்த முயற்சியின் தொடர்ச்சியாகவே சையதுனா ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில நூல்களை இயற்றினார்கள். அவற்றில் ஒன்று இர்ஃபானே இலாஹி, இறை ஞானம். இர்ஃபானே இலாஹி என்றால் என்ன? முதல் விஷயம், இதை புரிய வேண்டியது அவசியமாகும். இறை ஞானம் என்றால் என்ன? ஒரு மனிதன் அல்லாஹினுடைய வழியில் செல்லும் பொழுது அவனுக்கு அல்லாஹுடைய பண்புகளை பற்றி ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. உதாரணமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக், இதையெல்லாம் அல்லாஹுடைய பண்புகளாகும். இவற்றில் இன்னும் சில விஷயங்கள் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளன, கஃபூர் மற்றும் தவாப். இந்த பண்புகள் மூலமாக அல்லாஹை சென்றடையக்கூடியது இர்ஃபான் எனப்படுகிறது. அல்லாஹை அடையாளம் கண்டு கொள்வது, அல்லாஹை பற்றிய ஞானத்தை பெறுவது. எனக்கு சில பெயர்கள் தெரியும், சில பண்புகள் தெரியும், இந்த பண்புகள் மூலமாக நான் அல்லாஹை சென்றடைய வேண்டும். அல்லாஹுடைய பண்பு இது சம்பந்தமாக கூறப்பட்டிருப்பது தவ்வாப் என்பதாகும். மிக அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், தௌபா ஏற்றுக்கொண்டு பிறகு மீண்டும் மீண்டும் கருணை புரியக்கூடியவன். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இவ்வாறு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள், உதாரணம் அளித்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒட்டகத்தில் தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு பாலைவனத்தில் ஒரு காட்டில் செல்கின்றான். ஒரு மரத்தின் கீழ் அவன் ஓய்வெடுக்கும் பொழுது அவனுடைய ஒட்டகம் தொலைந்து போய்விடுகிறது. அவன் ரொம்ப தேடுகின்றான், ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, ஒட்டகம் கிடைக்கவில்லை. திரும்பி வரும் பொழுது அந்த ஒட்டகம் அவனுக்கு கிடைக்கிறது. பார்க்கின்றான். எவ்வளவு மகிழ்ச்சி அந்த மனிதனுக்கு ஏற்படுமோ அதை விட அதிகமாக அல்லாஹுக்கு ஒரு அடியான் சரியான வழியில் உண்மையான முறையில் தௌபா செய்யும் பொழுது ஏற்படுகின்றது. அல்லாஹின் பக்கம் திரும்பும் பொழுது அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹ் அதிகமாக அவன் மீது கருணையும் புரிகின்றான். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, தௌபா அல்லது தவ்வாப் இது என்றால் என்ன? மனிதன் ஒரு விஷயத்தை கூறுகின்றான், அஸ்தக்ஃபிருல்லாஹ், தௌபா அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறுகின்றான்.
ஒரு பேச்சு வழக்கில் கூறுகின்றார். இது ஒன்று பலனளிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தௌபாவை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப உண்மையான வடிவில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தௌபாவை கொண்டு வருவது, இதுதான் மிகவும் முக்கியமான வேலையாகும். சையதுனா ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய தஃப்சீரில் தௌபாவுக்கான விளக்கத்தை குறிக்கின்றார்கள். மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை 7ஆக ஆக்கியிருக்கிறார்கள். மஸீஹ் இஸ்லாம் 3 கூறினார்கள், முஸ்லிம்கள் அவர்கள் 7ஆக விரிவுபடுத்தி குறிக்கின்றார்கள். இந்த 7இல் தௌபா என்றால் என்ன என்பதை கூறுகின்றார்கள். முஸ்லிம் அவர்கள் என்ன செய்தால் அல்லாஹை அந்த தௌபா எட்டும், இல்லை என்றால் அது ஒரு சாதாரணமாக இருக்கும், சாதாரணமான விஷயமாக இருந்துவிடும். முதல் நிபந்தனை, தௌபாவுக்கான முதல் நிபந்தனை என்னவென்றால், முன் சென்ற பாவங்களை பற்றிய ஒரு உணர்வு அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு வெட்க உணர்வு இருக்க வேண்டும். எவ்வளவு வெட்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு வேர்வை வந்துவிட வேண்டும். எப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்து விட்டேன் என்ற ஒரு வெட்க உணர்வு ஏற்பட வேண்டும். முதல் நிபந்தனை வெட்கப்படுதலுக்கான வெட்கின் கூணி குறுகுவதற்கான அந்த ஒரு உணர்வு. 2வது, ஒரு மனிதர் முஸ்லிம் என்று அழைக்கப்படுகிறார், பல காலமாக தொழாமல் இருப்பார். இப்பொழுது பழைய தொழுகைகளை தொழ முடியாது. ஆனால் எந்த நாளில் அவன் தௌபா செய்கின்றானோ அன்று அல்லாஹ்விடம் கூற வேண்டும், என்னுடைய தொழுகைகள் விடுபட்டன, நான் வெட்கப்படுகின்றேன் இறைவா, நான் வெட்கி கூணி குறுகுகின்றேன், இன்றிலிருந்து நான் தொழுவதை விடமாட்டேன். ஜக்காத் செய்யாமல் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஹஜ் செய்யவில்லை என்றால் ஹஜ் ஃபர்ல் என்றால் ஹஜ் செய்ய வேண்டும். 2வது நிபந்தனை என்னவென்றால், எந்த ஃபர்ல் விடுபட்டிருந்ததோ அதற்காக வெட்கப்படுவது மற்றும் இனிமேல் அதை விடமாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வது. இது 2வது. 3வது, பழைய அந்த பாவங்களை நீக்கிக் கொள்வது. தௌபா செய்யும் பொழுது, உதாரணமாக ஒருவருடைய ஒரு பொருளை அவர் திருடிவிட்டார் என்றால், ஒருவருடைய செல்வத்தை திருடிவிட்டார் என்று சொன்னால் அதை அவருக்கு திருப்பி கொடுப்பது. இது 3வது நிபந்தனையாகும், செய்த பாவத்தை நீக்குவது. 4வது, யாருக்காவது துன்பம் ஏற்படுத்தி இருந்தால், ஏசி இருந்தால், அவரை அவதூறாக கூறியிருந்தால் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் தௌபத்தன் நசூஹா என்று கூறப்படுகிறது. நசூஹா என்றால் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றால், இன்றுக்கு பிறகு நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன். அடுத்தது, நம்முடைய நஃப்ஸை எப்பொழுதும் நன்மையின் பக்கம் திருப்புவது, தீமைக்கான சிந்தனை உள்ளத்தில் வரவிடாமல் இருப்பது, இதுவும் தௌபாவின் நிபந்தனைகள் ஒன்றாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ஐயுஹல் லஸீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. இதனுடைய பொருள் உறுதியான எண்ணம் கொள்வது, இனி நான் இந்த தீமையின் பக்கம் திரும்பி செல்ல மாட்டேன். இப்பொழுது இங்கு இன்னொரு கேள்வி எழுகிறது. மனிதன் பலவீனமானவன், தௌபா செய்கின்றான், ஆனால் அதற்கு பிறகு ஷைத்தான் மீண்டும் அவனை வழிகெடுத்து விடுகின்றான், மீண்டும் அவன் திரும்பி செல்ல முயற்சி செய்கின்றான். பெரும்பாலும் மனிதன் இந்த ஒரு முசீபத்திலேயே விழுந்து கிடக்கின்றான். தௌபா செய்கின்றான், சில நாட்கள் சென்றான், பிறகு ஷைத்தான் அதிகமாக கட்டளையிடக்கூடிய ஆன்மா அழுத்தம் கொடுத்த பிறகு மீண்டும் தீமை சென்று விட்டான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அதற்கான தீர்வை கூறியிருக்கின்றார்கள். இதற்காக மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்விடம் என்ன துஆ செய்ய வேண்டும் என்றால், இய்யாக நஅபுது, அல்லாஹ்வே நான் உன்னை மட்டுமே வணங்குகின்றேன், என்னுடைய நஃப்ஸ் என்னை ஏமாற்றி விடக்கூடாது, ஷைத்தான் என்னை ஏமாற்றி விடக்கூடாது, இதற்காக நான் உன்னிடமே உதவியும் தேடுகின்றேன். அடுத்து, ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் இருக்கிறது. தஃப்சீர் கபீர் சூரா ஆதியாத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த சம்பவத்தை எடுத்து சொல்வது ரொம்ப அவசியமாகும். இதில் இந்த விஷயம் இன்னும் அதிகமாக புரிந்துவிடும். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், தொன்மையான காலத்தில் ஒரு சூஃபீஸர் இருந்தார்கள், சான்றோர். அவர்களிடம் 1-2 மாணவர்கள் வந்தார்கள், சூஃபிசத்தை படித்துக்கொள்வதற்காக. படித்துக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய பாடங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பி செல்லும்பொழுது அந்த சூஃபி சான்றோர் கேட்டார், நீங்கள் சூஃபிசத்துடைய எல்லா படித்தரங்களையும் கடந்து விட்டீர்கள், எல்லா
நல் படித்தரங்களில் கடந்து விட்டீர்கள், உங்களுடைய ஊர்களுக்கு திருப்பிச் செல்கின்றீர்கள். சொல்லுங்கள், உங்களுடைய ஊரில் ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா? அவர்கள் கூறினார்கள், எங்கு ஷைத்தான் இல்லாத இடம் எங்கு தான் இருக்கின்றது? எல்லா இடத்துலையும் தான் ஷைத்தான் இருக்கின்றான். அவர் கூறினார்கள், அங்கு செல்லும்போது நீங்கள் சூஃபிசம் அனைத்தையும் படித்திருக்கிறீர்கள். ஷைத்தான் உங்களை மீண்டும் வழி கெடுப்பதற்கு முயற்சி செய்வானே, அப்பொழுது என்ன செய்வீர்கள்? நான் எதிர்த்து போரிடுவேன் என்று மாணவர் கூறினார். மீண்டும் எதிர்ப்பு கூறினார். மீண்டும் எதிர்த்து போரிடுவேன் என்றார். மீண்டும் இதே போன்று அவன் வழிகெடுத்து கொண்டே சென்றான் என்றால், நீங்கள் எதிர்த்து போட்டிட்டு கொண்டே இருந்தார் என்றால், பிறகு உங்களால் அல்லாஹ்வை சென்றடையவே முடியாது. பிறகு அந்த சூஃபி சான்றோர் கூறினார், புரிய வைப்பதற்காக இன்னொரு கேள்வி கேட்டார். ஒரு நண்பர் இருக்கின்றார், அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள். உதாரணமாக வீட்டுக்கு செல்லும் பொழுது வாசலில் ஒரு நாய் அமர்ந்திருக்கிறது. என்ன செய்வீர்கள்? உள்ளே செல்லும் பொழுது அந்த நாய் உங்களை மீது பாய வருகிறது. என்ன செய்வீர்கள்? நான் அதை கல்லெடுத்து அடிப்பேன் என்று சொன்னார், அல்லது கொம்பால் அடிப்பேன் என்று சொன்னார். சரி, அப்படியும் அது குலைக்கிறது என்றால் என்ன செய்வார்? மறுபடியும் கல்லால் அடிப்பேன். இதே போன்ற கல்லால் அடித்து கொண்டே இருந்தால் எப்படி வீட்டுக்குள் செல்வாய் என்று கேட்கிறார்கள் அந்த சான்றோர். அப்பொழுது அந்த மாணவர் சொல்கின்றார், நான் என்னுடைய நண்பரை அழைப்பேன். நண்பரே, உன்னுடைய வீட்டுக்கு வர விரும்புகின்றேன், இதோ இந்த நாய் வரவிட மாட்டேங்கிறது. அப்பொழுது அந்த நண்பர் அதை தடுத்து வைத்து விடுவார், பிடித்துக்கொள்வார். அந்த சான்றோர் கூறினார், இதுதான் சிகிச்சையாகும். ஷைத்தான் ஒரு நாயாகும். அல்லாஹ்வை சென்றடைய விடாமல் தடுப்பான். அல்லாஹுடைய நாய்தான். கியாமத் வரை அல்லாஹ் தான் காலக்கெடு கொடுத்து விட்டு வைத்திருக்கின்றான் அது ஷைத்தானை. நீ அல்லாஹ்வை அழைத்து விடு. உன்னுடைய வாயிலின் இந்த நாய் ஷைத்தான் என்னை தடுக்கின்றான், உன்வரை வரவிட மாட்டேன் என்கிறான், நீ எதற்கான சிகிச்சை செய். இதுதான் சரியான புரிதலாகும். இன்றைய இந்த காலத்தில் இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. நஃப்ஸே அம்மாரா, அதிகமாக கட்டளையிடக்கூடிய ஆன்மா ஆங்காங்கே நம்மை வழிகெடுத்து கொண்டே இருக்கிறது. அதுக்கான தீர்வு என்னவென்றால், அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எப்பொழுதும் நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக இறைவா என்று துஆ செய்ய வேண்டும். நான் செய்திருக்கக்கூடிய எந்த தௌபா என்னுடைய நோக்கம் வரை சென்றடைய வைக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒருபோதும் நான் மஹ்சூப் மற்றும் வாலின், அதாவது வழிகெட்டவர்கள் மற்றும் கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியில் செல்லக்கூடாது. ஒரு மனிதன் தௌபா செய்யும் பொழுது, தவாப் என்ற அந்த வழியில் வரும் பொழுது, அந்த கதவில் வரும் பொழுது அல்லாஹ் உதவி செய்கின்றான். தன்னுடைய விருப்பம் மற்றும் தன்னுடைய தன்னிறைவின் வழியில் செல்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குகின்றான். இதுதான் இதனுடைய சுருக்கமான பதிலாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனல் ஜஸா. நேர்களே, உங்கள் தரப்பிலிருந்து பல கேள்விகள் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவும் வந்திருக்கின்றன. அவற்றில் ஒரு கேள்வியை நான் இங்கு ப்ரோக்ராமில் இணைத்துக்கொள்ள விரும்புகின்றேன். மதிப்பிற்குரிய அமத்து ஷுக்கூர் சாஹிபா இந்தியாவிலிருந்து கேள்வி கேட்கின்றார்கள், எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள். இன்றைய இந்த பிஸியான உலகத்தில் அதிகமாக முயற்சி செய்தும் கூட தொழுகையில் கவனமே இருப்பதில்லை. மேலும் ஒரு நாளில் ஜிக்ரே இலாஹி நான் செய்ய விரும்புகின்ற வகையில் என்னால் செய்ய முடிவதில்லை. எனக்கு அல்லாஹ்வை அடையாளம் காண்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. என்றால் அடிப்படையான இபாதத்தை என்னால் சரியாக செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? மதிப்புக்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் இந்த கேள்விக்கான பதிலை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அமத்து ஷுக்கூர் சாஹிபா அவர்களுடைய கேள்வி, இன்றைய காலத்தில் இந்த பிஸியான இந்த உலகத்தில் தொழுகையில் கவனம் இருப்பதில்லை, அதில் கஷ்டம் வருகின்றது. இது சம்பந்தமாக நான் கூற வருவது என்னவென்றால், திருக்குர்ஆனுடைய வசனம் இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், ஹாஃபிது அலா ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, அதாவது தொழுகைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், குறிப்பாக சலாத்தே உஸ்தா, அதாவது நடுவில் வரக்கூடிய தொழுகை, வேலைகளுக்கு நடுவில் வரக்கூடிய தொழுகை. சில விரிவுரையாளர்கள் இதற்கு அசர் தொழுகை என்று கூறியிருக்கின்றார்கள். ஹதரத் முஸ்லிம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதனுடைய விளக்கத்தில், சலாத்துல் உஸ்தா என்றால் அதிகமாக பிஸியாக இருக்கும் பொழுது நடுவில் வரக்கூடிய அந்த தொழுகை, வேலைக்கு நடுவில் வரக்கூடிய அந்த தொழுகை தான் சலாத்துல் உஸ்தாவாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். ஆக இந்த சகோதரி கூறியிருக்கின்றார்கள், இந்த கேள்விக்கு தான் பதிலாக இருக்கின்றது. நம்முடைய அமலுக்கான நற்கூலி அல்லாஹ் எப்பொழுது கொடுக்கின்றான் என்றால், ஒரு மனிதன் இப்படிப்பட்ட சூழலில்
அந்த வேலையை செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த வேலையை செய்யும்போது ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட வேண்டி வருகிறது, ரொம்ப அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டி வருகிறது, அதிகமாக கவனம் செலுத்த வேண்டி வருகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அதற்கான நற்கூலி மிக அதிகமாக இருக்கின்றது. இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், இந்த காலத்தில் சூழல் எடுத்து கூறியிருக்கின்றார்கள், ரொம்ப அதிகமாக பிஸியாக இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் ஒருத்தர் முறையாக தொழுகின்றார் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய சிறப்பான பணியாக இருக்கின்றது. இதன் விளைவாகவே அல்லாஹ் தான் அவருக்கு அருள் புரிகின்றான், தன்னை காண்பதற்கான நல்வாய்ப்பு வழங்குகின்றான். சகோதரிடம் நான் இதை கூற விரும்புகின்றேன், அதிகமாக நாம் பிஸியாக இருக்கின்றோம் தான், ஆனால் அதிகமாக பிஸியாக இருக்கிறோம் அதன் பொருள் நாம் தொழுகை விட வேண்டும் என்பது கிடையாது. தொழுகையை விடுவதன் விளைவாக இர்ஃபான் இலாஹி கிடைக்காது, இறைஞானமே கிடைக்காது. ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு விஷயம் என்னுடைய சிந்தனை வந்திருக்கின்றது. ஒரு நபர் ஹுஸூரிடம் கேள்வி கேட்டார், தொழுகையில் உருக்கம் வருவதில்லை, துவா செய்யும் பொழுது உருக்கம் ஏற்படுவதில்லை, துவாவுக்காக அந்த அவசியமானது. ஹுஸூர் அலைஹிஸ்ஸலாம் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நீங்கள் பாசாங்காக அழக்கூடிய அந்த ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள், ஆரம்பம் செய்யுங்கள். எப்படி பிறகு ஒரு காலம் வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த உருக்கத்தை ஏற்படுத்தக்கூட ஒரு நல்வாய்ப்பு வழங்குவான். துஆவுக்காக எந்த உருக்கம் தேவைப்படுமோ, எந்த அளவு அழுது மன்றாடக்கூடிய தேவை இருக்கின்றதோ அது உங்களுக்கு உண்மையாகவே கிடைத்துவிடும். ஆக ஆரம்பிப்பதற்காக நீங்கள் பாசாங்காக செய்து கொள்ளலாம். ஆக இதற்கான நோக்கம் என்னவென்றால், அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அமலை நாம் விட முடியாது. அமலுடைய விளைவாகவே, இபாதத்துகளின் விளைவாகவே, துஆக்களின் விளைவாகவே தொழுகை முறையாக நாம் நிலைநாட்டுவதன் மூலமாகவே அல்லாஹ் நம்மால் பெற முடியும். வேறு எந்த வழியும் கிடையாது. என்னுடைய சகோதரி இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள், வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டால் வேறு வழியே கிடையாது. வழி இதுதான், இதே வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதில் தடைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அந்த தடைகள் இருந்தும் கூட இந்த வழியை நாம் மேற்கொள்ளும் பொழுது பிறகு அல்லாஹ்வை நாம் அடைய முடியும். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை ஆங்காங்கே தம்முடைய நூலில் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். தஸ் தர்கால் தில் பாயார், அதாவது மனிதனுடைய கை வேலையில் இருக்க வேண்டும், அது வேலையில் மூழ்கி இருக்க வேண்டும், ஆனால் உள்ளம் இறைவனை நினைவு கூறிக்கொண்டிருக்க வேண்டும். ஆக இந்த விஷயம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறும் பொழுது அதன் விளைவாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்றான். அதிகமாக பிஸியாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் நாம் அல்லாஹை மறந்துவிடக்கூடாது, இபாதத்தை விடக்கூடாது. ஆக அன்பிற்குரிய சகோதரியிடம் நான் தான் கூற விரும்புகின்றேன், இந்த காலத்தில் ஹதரத் ஹலீஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் அஸீஸ் அவர்களோட பிஸியாக யாராவது இருக்கின்றார்களா? எவ்வளவு அதிகமாக பிஸியாக ஹுஸூர் அய்யதுல்லாஹு தஆலா பின் அஸீஸ் இருக்கின்றார்களோ அதை யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதை விட பிஸியாக இருப்பார்கள் என்பது கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆக நம்முடைய அன்பிற்குரிய இமாம் அவர்களுடைய அந்த முன்மாதிரியை நாம் பார்க்க வேண்டாமா? எவ்வாறு முறையாக ஹுஸூர் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் அஸீஸ் அவர்கள் இபாதத்துகள் செய்கின்றார்கள், துஆக்கள் செய்கின்றார்கள், முழு ஜமாத்துக்காக துஆ செய்கின்றார்கள், நம்மில் ஒவ்வொரு நபருக்காக துஆ செய்கின்றார்கள். ஆக பிஸியாக இருக்கக்கூடியது என்ற காலத்தில் இபாதத் செய்வது, தொழுவது கஷ்டம் என்று நாம் சாக்குப்போக்கு தேடுவது நம்முடைய உள்ளத்தை ஏமாற்றக்கூடிய விஷயமாகும். இந்த காலத்திலும் கூட தொழுகைகள் நிறைவேற்ற முடியும், நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய விளைவாகவே நம் அல்லாஹ் கிடைப்பான். அது தவிர அதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஒரு டெலிஃபோன் காலர் பங்களாதேஷிலிருந்து ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் வந்திருக்கின்றார்கள். அவருடைய கேள்வியை கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரிஃப் சாஹிப், நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இர்ஃபான் இலாஹி என்ற நூலில் பாவத்தின் பல்வேறு வகைகளை பற்றி எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள்? இதை பற்றி சற்று விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஆரிஃப் சாஹிப். மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாஹிப் அவர்களிடம் இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு சுருக்கமாக பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் நூலில் பாவத்தை பற்றி மிகவும் விளக்கமாக விஷயத்தை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். முதல் விஷயம் என்னவென்றால், நாம் உருதுவில் பாவம் என்ற சொல்லை சொல்லும் பொழுது அரபியில் இதற்கு வேறு வேறு சொற்கள் இருக்கின்றன. உதாரணமாக இஸ்ம், அதனுடைய பன்மை ஆசாம், அதுவும் பாவத்துக்காக சொல்லப்படுகிறது. ஜம்ப், மின்குல்லி ஜம்பின், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின்குல்லி ஜம்பின்,
வ அதூபு இலைஹி. இந்த ஜம்ப் என்ற சொல்லுக்கும் பாவம் என்ற அர்த்தம். இது இல்லாமல் சய்யாத் என்று சொல்லியிருக்கின்றது. முன்கர் என்று சொல்ல வருகின்றது. முன்கர், முன்கராத் இதனுடைய பன்மை. இந்த எல்லா சொற்களுமே பாவத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். நம்மிடம் உருது மிகவும் வரையறுக்கப்பட்ட ஒரு மொழி என்றால் இந்த எல்லா விஷயத்தின் அடிப்படையில் நாம் பாவம் என்ற ஒரே சொல்லை முடித்து விடுகின்றோம். குனா என்று சொல்லி முடித்து விடுகின்றோம் உருதுவில். ஆக அதற்கு விளக்கம் வேறு வேறாக இருக்கின்றது. இந்த அனைத்திற்கும் இருக்கக்கூடிய விளக்கத்தை இப்போ எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் சுருக்கமாக நான் கூறிவிடுகின்றேன். நாம் உருதுவில் குனா அதாவது பாவம் என்று சொல்லும் பொழுது இது 2 வகையில் இருக்கின்றது. ஒன்று பெரிய வகையாக பாவம், இன்னொன்று சிறிய பாவம். குனாஹே கபீரா பெரிய பாவம் என்றால் நாம் அறிந்தே ஒரு பாவத்தை செய்வது, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒன்றை மனிதன் அந்த பாவத்தை செய்கின்றான். இது குனாஹே கபீரா மிகப்பெரிய பாவம். அது வேண்டுமென்றே செய்யப்படுகிறது. இதற்கு கடுமையான தண்டனை கிடைக்கின்றது. உதாரணமாக ஒரு மனிதன் திருடுகின்றான், மது அருந்துகின்றான், விபச்சாரம் செய்கின்றான். இந்த எல்லாம் என்னவென்றால் குனாய கபீரா மிகப்பெரிய பாவங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்லாம் இதற்காக தண்டனை வைத்திருக்கின்றது, இதற்காக தண்டனைகள் வைத்திருக்கின்றது. அது அந்த பாவம் செய்தவரை கிடைக்கின்றது. அது இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. இதுதான் உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களாகும். ஒன்று குனாய சகீரா சிறிய பாவம். சிறிய பாவம் என்றால் என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், ஆனால் அவன் வேண்டுமென்றே செய்வதில்லை. ஆனால் அவனிடம் அந்த பாவம் நிகழ்ந்து விடுகிறது. இது குனாய சகீரா என்று சொல்லப்படுகிறது. சிலர் வழக்கமாக மனிதர் இந்த பாவத்தை செய்கின்றார்கள். ஆக இது எல்லா விஷயங்களாகும். இதை திருக்குர்ஆன் ஒரே சொற்களில் அதை பற்றி பதிலளித்திருக்கின்றது. இன்னல் ஹசனாத்தி நன்மைகள் அவை பாவத்தை அழித்து விடுகின்றன, பாவங்களை அழித்து விடுகின்றன. இந்த சின்ன சின்ன தீமைகள் இருக்கின்றன, சிறிய பாவங்கள், இவ்வாறு அவை முடிவுக்கு வந்து விடுகின்றன. ஆக 2 விதம்தான். ஹதரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் இன்னும் ஆழமாக சென்று புரிய வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாவத்திற்கும் மனிதனுடைய இயல்பின் மீது என்ன தாக்கம் ஏற்படுகிறது, ஒவ்வொரு மனிதனோடும் இதற்கு என்ன தொடர்பு இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்றான், அவனுள் அந்த பாவத்திற்கு என்ன தாக்கம் ஏற்படுகிறது, இன்னொருவர் செய்கின்றார், அவரிடம் என்ன தாக்கம் ஏற்படுகிறது. ஹுசூர் அவர்கள் இதற்கு முழு விவரத்தை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் நீங்கள் இந்த நூலை படிக்கும் பொழுது, இர்ஃபான் இலாஹியை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது, ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தஃப்சீரை கபீர், சூரா நஸ்ருடைய இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதில் தவ்வாப் மின் குல்லி ஸம்பின், அங்கு ஜம்ப் என்பதற்கு அதிக விளக்கத்தை உசுர் கூறியிருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் பாவத்திற்கான வகைகளை. அதில் இந்த கிறித்தவர்கள் ஆட்சேபனை செய்தார்கள். இங்கு ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறியிருக்கின்றான். பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடம் துஆ கற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது பாவ மன்னிப்புக்கான துஆ கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நவுசுபில்லா ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லை என்னால் சொல்ல முடியாது. அதாவது அதன் காரணமாக தான் நவுசுபில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுமாறு சொல்லப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதற்கு ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். பாவத்திற்கு பல வகையை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அதை நாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து நம்ம அதுக்கு அதிகமாக பலன் கிடைக்கும். இதே போன்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய மல்ஃபுசாத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மல்ஃபுசாத்தில் எங்கெல்லாம் பாவத்தை பற்றி வருகின்றதோ அங்கு இண்டெக்ஸை பார்த்து கொள்ளுங்கள். ஜம்ப், இஸ்ம், அங்கு இதை பற்றி விளக்கங்களை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தனித்தனி எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆக அதையும் நீங்கள் படிக்கும் பொழுது அதிலிருந்து இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கும். சுருக்கமாக இந்த அளவு இதை பற்றி கூற முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீபுல் சாஹிபிடம் கேட்கின்றேன். அல்லாஹ் திருக்குரானில் வ இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா என்று கூறியுள்ளான். அதாவது உங்கள் உள்ளங்களில் உள்ள எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்தினாலும்
அல்லது மறைத்து வைத்தாலும் அல்லாஹ் அதை கணக்கெடுப்பான். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணம் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுத்துள்ளார்கள்? ஜிசாக்கமுல்லா. இறைஞானம் பற்றிய கலந்துரையாடல் நடக்கின்றது. இது பற்றி ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைஞானம் எனும் நூலில் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய பண்புகளின் வெளிப்பாடாக மனிதன் ஆகும்போதுதான் மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு கிடைக்கும். அதற்கு மனிதனது உள்ளம் தூயதாக இருக்க வேண்டும். இதற்கு 2 அடிப்படையான விஷயங்களை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். முதல் விஷயம் தௌபா செய்வதாகும். அதாவது கடந்த காலத்தை அவன் தூயதாக வைக்க வேண்டும். கடந்த காலங்களில் செய்த பாவத்தை, அந்த கரையை அவன் உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்த 2வது விஷயம் என்னவென்றால், அடுத்து வருங்காலத்தில் வரக்கூடிய கணக்கையும் சரியாக வைக்க வேண்டும். வருங்காலத்தில் உள்ள கணக்கை சரியாக வைப்பதற்கு அடிப்படையான விஷயம் மனிதனுடைய எண்ணம் தூயதாக இருக்க வேண்டும். மனிதனுடைய எண்ணம் தூயதாக ஆகாதவரை நல்ல அமல்கள் வெளிப்படாது. மனிதனது எண்ணம் அசுத்தமாக இருக்கும் என்றால் வெளிப்படுகின்ற செயல்களும் அசுத்தமானதாகத்தான் இருக்கும். அடுத்து தொடர்ந்து கூறுகிறார்கள், அதாவது எண்ணம் தூயதாக ஆக வேண்டும் என்பதன் பொருள் தீய எண்ணமே வரக்கூடாது என்பதல்ல. கண்டிப்பாக தீய எண்ணம் வரத்தான் செய்யும். ஷைத்தான் அதற்கான முயற்சி செய்யத்தான் செய்வான். தீய எண்ணம் உள்ளத்தில் வந்து அதை நிலைத்திருக்க செய்தால், அதை உறுதியாக அந்த எண்ணத்தை வைத்துவிட்டு அதற்கேற்ப அமல் செய்வது இது தவறானதாகும். உதாரணமாக லஞ்சம் கொடுப்பது. ஒருவரது உள்ளத்தில் நான் லஞ்சம் வாங்குவேன், நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறார், பதவியில் இருக்கிறார், அவர் லஞ்சம் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது, லஞ்சம் வாங்குவேன் என்று எண்ணுகிறார். இந்த எண்ணம் வருவதால் அவர் பாவியாக மாட்டார். அந்த எண்ணத்திற்கு பிறகு நான் அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவேன். எந்த சந்தர்ப்பத்தில் வாங்குவது என்று யோசிப்பது, எவ்வளோ வாங்குவது என்ப இது போன்ற விஷயங்களை யோசிப்பது, பிறகு அதை செயல்படுத்தியவாறு லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விட்டால் இது மனிதனது உள்ளத்தை அசுத்தமாக ஆக்கி விடுகின்றது. தீமையின் பக்கம் மனிதனை ஈர்த்து விடுகின்றது. இந்த எண்ணத்தை நிலை கொள்ள செய்வது தவறாகும். தீய எண்ணம் மறத்தான் செய்யும், அதை அகற்றுவது அவசியமாகும். அதை நிலைத்திருக்க செய்யக்கூடாது. தீய எண்ணம் வரும்போது அதை நல்ல வேலையில் உள்ளத்தை ஈடுபடுத்தி சிந்தனை செலுத்தி நாம் அந்த தீய எண்ணத்தை அகற்றிவிட வேண்டும். தீய எண்ணம் வந்த பிறகு அதை உள்ளத்தில் வைத்துவிட்டு அடுத்த நிலைகளில் அவை யோசிக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு அவர் தீமையின் பக்கம் சென்று விடுவார். சிலர் அதாவது எண்ணத்திற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது, அது உள்ளத்தில் வருகிறது, சிந்தனையில் தோன்றுகிறது என்று நினைக்கிறார்கள். இதுவும் சரியான விஷயம் கிடையாது. உண்மை என்பது ஒரு உண்மையாகும். எண்ணம் என்பது உண்மையாகும். அதாவது ஒரு செயலுக்கான அடிப்படை எண்ணமாகும். ஒரு விதையுடைய உதாரணத்தை பாருங்கள். ஒரு விதை ஒரு சாதாரண ஒரு சிறிதாக இருக்கின்றது. அந்த விதையிலிருந்து விதைக்குள் பெரிய மரம் ஒளிந்திருப்பது யாருக்கும் தெரியாது. அந்த விதைக்கு தேவையான விஷயங்கள், காரணிகள் கிடைக்கும்போது, அதை மண்ணிலிருந்து உறிந்து எடுக்கும்போது அது ஒரு பெரிய மரமாக மாறிவிடுகின்றது. ஒரு சிறிய விதை பெரிய மரமாக மாறிவிடுகின்றது. அதே போன்று தான் எண்ணமும் ஆகும். எண்ணம் எப்படிப்பட்ட விதை என்றால், அது தீய செயல் அல்லது நல்ல செயலை விளைவிக்கின்றது. சில சமயம் சிறிய செயலை ஏற்படுத்துகின்றது, சில சமயம் பெரிய செயலை தோற்றுவிக்கின்றது. எண்ணம் என்பது ஒரு நல்ல விஷயமாகும். அது கணக்கெடுக்கப்படும். நீங்கள் எடுத்து வைத்த வயின் துப்து மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் என்ற வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். உங்களது உள்ளத்தில் எழுகின்ற எண்ணம், அதை நீங்கள் மறைத்தாலும் அதை வெளிப்படுத்தினாலும் அதற்கான கணக்கை அல்லாஹ் உங்களிடம் வாங்கியே தீர்வான்.
இதிலிருந்தும் விஷயம் தெளிவாகிறது. எண்ணம் என்பது உண்மையான விஷயமாகும். இந்த விஷயத்தை நீங்கள் எண்ணம் வருவதால் எவரும் பிடிக்கப்பட மாட்டார். தீய எண்ணம் வந்துவிட்டால் அல்லாஹ் பிடித்து விடுவான் என்ற கணக்கெடுப்பான் என்பது கிடையாது. ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு கூறுகிறார்கள், அவ்வாறு கிடையாது. அதை செயலாக மாற்றும் போது அது நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் திருக்குறான் எண்ணம் என்று கூறியிருக்கிறான் என்றால், அந்த எண்ணம் வந்தால் அது தீய எண்ணமாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, அது செயலுக்கான அடிப்படையாக அந்த எண்ணம் இருப்பதால் அதற்கான பிடிக்கப்படுவீர்கள். ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வைத்தார். புகாரியில் வருகிறது. அதனுடைய கருத்தை கூறினார்கள் ஹுசூர் அவர்கள். அந்த ஹதீஸை நான் கூறுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வசனம் இறங்கிய போது சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, இந்த வசனம் இறங்கியிருக்கின்றது, ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அல்லாஹ் கணக்கெடுப்பான் என்றால் தீயெண்ணங்கள் உள்ளத்தில் தாமாகவே தோன்றுகின்றது, என்ன செய்வது என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த ஒருவன் ஒருவது உள்ளத்தில் நல்ல எண்ணம் தோன்றினால் அதை அவர் செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுவான். ஆனால் ஒருவரது உள்ளத்தில் அவன் நல்ல எண்ணத்தை செயலாக மாற்றினால் அவருக்கு 10 வரை 100 மடங்கு வரை அல்லாஹ் கூலி கொடுப்பான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருடைய உள்ளத்தில் தீய எண்ணம் தோன்றுகிறது என்றால் அந்த தீய எண்ணத்தை செய்யவில்லை என்றால், அதை செயல்படுத்தவில்லை என்றால் அவரது பங்கில் ஒரு நன்மை எழுதப்படும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கூறுகிறார்கள், அவர் அந்த தீய எண்ணத்தை செயல்படுத்தினால் அவரது கணக்கில் ஒரு பாவம் எழுதப்படும். இந்த ஹதீஸில் இருந்து நம்மளுக்கு தெரிவது என்னவென்றால், தீய எண்ணம் வருவதால் எவரும் பிடிக்கப்பட மாட்டார். தீய எண்ணத்தை செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் அவர் பிடிக்கப்படுவார். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு நுட்பமான விஷயத்தை ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு எடுத்து கூறினார்கள். அதையும் நான் கூறி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன். ஒருவர் தோட்டத்திலிருந்து மாம்பழ கூட எடுத்துக்கொண்டு சென்றார். தோட்டக்காரர் வந்து மாம்பழத்தை திருடி செல்கிறாய் என்று கேட்டபோது அந்த திருடி சென்றவர் கூறினார், நான் வெகு வேகமாக ஒரு புயல் வீசியது, அந்த புயல் என்னை தூக்கி வந்து தோட்டத்தில் போட்டுவிட்டது. நான் கைகால்களை அசைத்த போது அந்த பழங்கள் கீழே விழுந்து விட்டது. கீழே கூடை இருந்தது, எல்லா பழங்களும் அந்த கூடையில் விழுந்து விட்டது. நான் கூடை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று கூறினார். இப்பொழுது நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று அந்த திருடர் கூறினாராம். அந்த தோட்டக்காரர் கூறினாராம், ஓகே, நீ சொன்னது எல்லாம் சரிதான், ஆனால் இந்த பழக்கூடையை உன் தலையில் எடுத்து வைத்தது யார்? இதை வீட்டுக்கு கொண்டு செல்கிறாரு, அது செய்தது நீ தானே? அந்த புயல் தூக்கி கொண்டு வந்து போட்டது, பழங்கள் தானாகவே கூடையில் விழுந்து, எல்லாம் சரிதான், அந்த பழக்கூடை தலையில் எவ்வாறு சென்றது அதை என்று கேட்டபோது அவர் வெட்கப்பட்டு அவர் திருடர் கூறினாராம், எனக்கும் இது புரியவில்லை, ஏன் நான் எடுத்து செல்கிறேன் என்று தெரியவில்லை என்று அவர் சொன்னாராம். அதாவது உள்ளத்தில் தீய எண்ணம் வரும்போது அதற்காக யார் பிடிக்கப்பட மாட்டார். ஆனால் தீய எண்ணத்தை செயல்படுத்துவதனால், அந்த தீய எண்ணத்திற்கேற்ப செயல்பட்டால் அவர் பிடிக்கப்படுவார், கணக்கெடுக்கப்படுவார். தீய எண்ணத்தை உள்ளத்தில் வைத்திருந்தால் அந்த உள்ளம் தூயதாக இருக்காது, அவரிடமிருந்து நல்ல எண்ணங்கள் வெளிப்படாது.
அதன் மூலமாக அவருக்கு இறைவனை பற்றிய ஞானம் கிடைக்க முடியாது. இதுதான் இதன் சுருக்கமாகும். எண்ணம் தூயதாக இருப்பது ஏன் அவசியம் என்பது அதற்கான காரணமாகும். ஜஸாக்குமுல்லா தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. தலைப்பிற்கு பொருத்தமாக அடுத்த கேள்வி மௌலானா ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையின் நோக்கங்களில் ஒரு மாபெரும் நோக்கம் மனிதர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் இதற்கு என்ன வழிமுறைகள் எடுத்துக் கூறியுள்ளார்கள்? அல்லாஹ் சூரா ஜுமாவில் சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கான எந்த நோக்கங்கள் எடுத்து கூறியிருக்கின்றானோ அவற்றில் ஒன்று யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளைகளை வாசித்து காட்டுவார்கள். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார்கள். அரபு மொழியுடைய சொல் ஜக்கா யுஸக்கி. இதனுடைய பொருள் வளர்ச்சி அடைவது. இன்னொன்று ஒருவரை தூய்மைப்படுத்துவது, தத்ஹீர். அதாவது இந்த தூய்மைப்படுத்தல் 2 வகையில் இருக்கின்றது. ஒன்று வெளிப்படையான தூய்மைப்படுத்துதல் உடல் அளவில், இன்னொன்று மனதளவில் தூய்மைப்படுத்துதல், உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல். ஹதரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 வகையான தூய்மைகளை தம்முடைய சஹாபாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யுஸக்கீஹிம், நாம் தூய்மை விரும்புகிறோம் என்றால் நாம் அந்த வழிமுறைகள் படி நடக்க வேண்டும். திருக்குர்ஆன் எடுத்து கூறியுள்ள அந்த வழிமுறைகள் படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தூய்மை இருக்கும். நாம் இதை விட்டுவிட்டோம் என்றால், இதை விட்டு விலகிவிட்டோம் என்றால் இந்த தூய்மை இருக்காது. பிறகு நாம் இத்துடன் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுரையையும் ஒரு அறிவுரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனின் 700 கட்டளைகளில் ஒரு சிறிய கட்டளையை கூட ஒருவர் வேண்டுமென்றே வருகிறார் என்றால் அவர் ஈடேற்றத்திற்கான கதவை தானே தனக்கு முன்னால் தன்னுடைய கைகள் அடைத்துக் கொள்கின்றார். ஆக இது தஸ்கியாவாகும். அதாவது மக்களை தூய்மைப்படுத்துகிறார்கள். அந்த மனிதன் தானே அடைத்துக்கொள்ள அந்த மனிதனுக்கு தஸ்கியா ஏற்படாது, தூய்மை ஏற்படாது. ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், அந்த மனிதன் அந்த வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கேற்ப அவன் செல்ல வேண்டும். அதற்காக சாக்கு போக்களை தேடக்கூடாது. நாம் தஸ்கியா தூய்மை பற்றி பேசும் பொழுது தற்காலத்தில் சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வேலையாகவும் அல்லாஹ் இதைத்தான் கூறியிருக்கின்றான். அன்னார் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2ஆம் வருகையின் தோற்றமாக இருக்கின்றார்கள். இதன் விளைவாகவே இந்த எல்லா வேலைகள், சூரா ஜும்மாவில் கூறப்பட்டுள்ள இந்த அனைத்து வேலைகளும் அன்னாரும் செய்திருக்கின்றார்கள், அன்னாருடைய ஹலீஃபாக்களும் செய்து வருகின்றார்கள். இன்றைய காலத்தில் நாம் 5வது ஹிலாஃபத் காலகட்டத்தின் அருளுக்குரிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். நான் மிகவும் பணிவுடன் நம்முடைய ஜமாத் மக்களுக்கு மற்றும் பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகின்றேன். சையதுனா ஹஜ்ரத் ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹாமிஸ் நஸரஹுல்லாஹ் நஸ்ரன் அசீஸா அவர்கள் விர்ச்சுவல் மீட்டிங்ஸில் எந்த தூய்மைப்படுத்துகிறார்களோ அதில் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். தூய்மைப்படுத்துவதற்காக அந்த அறிவுரைகள் மிகவும் அவசியமாகும். அது பெண் பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கு பதிலாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கு பதிலாக இருக்கட்டும், மஜ்லிஸானுடைய கேள்விக்கு பதிலாக இருக்கட்டும், எப்பொழுது கேள்விகள் வந்தாலும் சரி ஹுசூர் அவர்கள் அதற்கு பதிலளிக்கின்றார்கள். அந்த அனைத்துமே நம்முடைய உள்ளத்தில் இறங்குகின்றது. இதுதான் யுஸக்கீஹிம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த மக்களை தூய்மைப்படுத்துகிறார்கள். தத்ஹீர் மற்றும் தஸ்கியாவுடைய பணியை, தூய்மைப்படுத்தும் பணியை ஒவ்வொரு ஹலீஃபாவும் செய்திருக்கின்றார்கள். தற்காலத்தில் ஹஜ்ரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் நஸரஹுல்லாஹ் நஸ்ரன் அசீஸா அவர்களும் இந்த கடமையை நிறைவேற்றி வருகின்றார்கள். அவசியம் என்னவென்றால் அதை நாம் பார்க்க வேண்டும், அதை புரிய வேண்டும். அதற்கு பிறகு அதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். மிகவும் பணிவுடன் நான் இதை கூறிக்கொள்கின்றேன். திருக்குர்ஆனுடைய கடைசி சூறாவாகும். அதில் ஒரு சொல் வருகின்றது, ஹன்னாஸ், யுவஸ்விசு. அது எப்பொழுதும் சஞ்சலத்தை ஏற்படுத்திவிட்டு தான் பின்னால் சென்று விடுகின்றது. கடைசி சூறா
ஹன்னாஸ் உடைய இந்த சஞ்சலம் முழுமையாக ஐரோப்பா மற்றும் தஜ்ஜால் பரப்பி வைத்திருக்கின்றது. அதை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரே ஒரு சிகிச்சை, ஒரே ஒரு வழி ஹசரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீ நஸரஹுல்லாஹ் நஸ்ருல் அசீஸ் அவர்களுடைய இந்த அறிவுரைகளாகும். அதற்கு பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்கள், திருக்குரான், இந்த அனைத்து விஷயங்களையும் நமக்கு சொல்கின்றது. இந்த குழப்பத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தூய்மைப்படுத்தல் எப்படி செய்யப்பட்டது? ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னார் ஒரு காட்டு மிராண்டியான சமுதாயத்தை மனிதர்களாக்கினார்கள். மனிதர்கள் என்ற அந்த இடத்திலிருந்து இறை நேசம் கொண்ட மனிதர்களாக ஆக்கிவிட்டார்கள். தம்முடைய அரபு கவிதையில் கூறுகின்றார்கள், அஹ்யைத அம்பாத்தல் குரூனி பி ஜல்வத்தின் மாதா யுமாசுலுக்க பிஹாஸானி. நீரோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மரணித்திருந்தவர்களை உயிர் பெறச் செய்து விட்டீர். கசிதாவில் கூறுகின்றார்கள், தரக்குல் ஹபூக வ பத்தலு மின் ஜவுகிஹி ஜவுக துவாய் பெ லைலத்தில் அஹசானி. 5 வேளையும் மது அருந்தி வந்தார்கள். அந்த மதுவை அவர்கள் விடச் செய்தீர்கள். மேலும் இரவில் இவர்கள் தாஜுதுகளை தொழ வைத்து விட்டீர்கள் இவர்களை. இதை விட உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது வேறு என்னவாக இருக்க முடியும்? இது ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். இப்பொழுது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த பணியை செய்திருக்கின்றார்கள். யுஸக்கீஹிம் என்ற அந்த கடமை நிறைவேற்றிருக்கின்றார்கள். அது இன்னும் தொடர்கின்றது. அதற்கான ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துக் கூறுகின்றேன். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு சஹாபி ஹஜரத் மியா முஹம்மத்தீன் சாஹிப் கானியார், குஜராத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த நட்பாக்கியம் பெற்றவர் ஒருவர் ஆவார்கள். 313 சஹாபாவில் பெயர் இடம்பெற்ற அந்த சஹாபியில் ஒருவர் ஆவார்கள். 313 தர்வேஷ்களிலும் ஒருவர் ஆவார்கள். பெஷ்ட் மக்பராவில் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காதியானில். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு தூய்மை செய்யக்கூடிய இந்த வேலையில் இருந்தேன். இந்த நாத்திகர்களுடைய லெக்சரை கேட்டு அல்லாஹ்வை விட்டு ரொம்ப விலகி சென்றிருந்தேன். இஸ்லாம், அல்லாஹ் என்றால் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் இதையெல்லாம் பார்க்கவே விரும்பவில்லை. ஒரு நபர் என்னிடம் வந்து, நீங்கள் இவ்வளவு நூல்களை படிக்கின்றீர்கள், இதோ பராஹினே அஹமதியா, இதை படியுங்கள் என்று கூறினார். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த பராஹினே அஹமதியை வாங்கி கொண்டேன். பராஹினே அஹமதியா படித்த பிறகு நான் அதை படிக்க ஆரம்பித்ததும் 90வது பக்கத்தை சென்றடைந்த போது என்னுடைய எல்லா நாத்திகமும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. இறை மறுப்பு என்னிடம் இருக்கவே இல்லை. அதற்கு பிறகு 149 பக்கம் வரை வரும்பொழுது அல்லாஹை நோக்கி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஜனவரி மாதம், குளிர்காலம், தண்ணி கிடையாது. ஒரு இடத்தில் குளுமையான நீர் இருந்தது. நான் குளித்தேன். குளித்த பிறகு அல்லாஹுடைய அவையில் நின்று விட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய தொழுகை என்னவாக இருந்தது? அது அல்லாஹ் வரை சென்றடைவதற்கான ஒரு வழியாக இருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், பராஹினே அஹமதியா என்றால் என்ன? நாத்திகம் என்னும் விஷத்திற்கான ஒரு விஷமுறிவு தான் பராஹினே அஹமதியா. தாகித்திருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு நீரூற்று தான் பராஹினே அஹமதியா. இதுதான் யுஸக்கீஹிம் ஆகும். அந்த நபி தூய்மைப்படுத்துவார். தஸ்கியா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறும் செய்திருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அன்னால் அந்த தஸ்கியா, அந்த தூய்மையை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி வந்தது, தொழுகையில் எப்படி நாம் கவனத்தை ஏற்படுத்த முடியும்? ஒரு மிக முசீபத்தான ஒரு விஷயம். இதை பற்றி ஹதரத் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹப் கபூர் தல்வி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள், ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஜலந்தரில் தங்கியிருந்தார்கள். அங்கு ஒரு சபை அமைக்கப்பட்டிருந்தது. என்னுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை வந்தது, அல்லாஹ்வின் மக்கள் மனிதர்களுடைய உள்ளத்தின் விஷயங்கள் அறிந்து கொள்வார்கள். என்னுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது, மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று முன்ஷி சாஹிப் அவர்களை பார்த்து கூறினார்கள்,
முன்ஷி சாஹிப் அவர்கள் என்ன கேள்வியை தம்முடைய உள்ளத்தில் வைத்திருந்தார்கள் என்றால், நான் தொழும் பொழுது எனக்கு ஷைத்தான் தொல்லை கொடுக்கின்றான், சஞ்சலங்கள் என்னை தொல்லைப்படுத்துகின்றன, இதற்கு என்ன சிகிச்சை என்றது மனதில் வைத்திருந்தார்கள் கேள்வி. அவர்களை பார்த்தார்கள் மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மிகவும் வலுவாக கூறினார்கள், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறி மீண்டும் மீண்டும் அதை கூறிக்கொண்டே இருங்கள், உங்களுடைய அந்த சஞ்சலங்கள் முடிவுக்கு வந்துவிடும். இதுதான் யுஸக்கீஹிம், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. அவர்களுடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குது என்பதை அறிந்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள். இது ஜமாத்தே அஹ்மதியால் மட்டும்தான் இப்பொழுது காணப்படுகிறது. இன்று அகமதி எதிரிகள் என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளட்டும், அவருடைய வாயில் என்ன வருது சொல்லட்டும், ஆனால் இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய ஹலீஃபாக்கள் மட்டும்தான் இந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தற்பொழுது ஹதரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பினஸ்ர் அஸீஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அன்னாருடைய ஆயுளிலும் உடல் நலத்திலும் பரக்கத் வழங்குவானாக. மேலும் ஜமாத்துக்கு அன்னாருடைய அந்த அலுவலர்களிலிருந்து பலன் பெற்றவாறு இறை ஞானத்தின் படித்தரங்களை கடற்பதற்கான வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்கும் அல்லாஹ் தஆலா அஸ்னல் ஜஸா. அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீபுல் சாஹிபிடம் கேட்கிறேன். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு என்று கூறியிருக்கிறார்கள். உங்களை பற்றி கணக்கெடுப்பதற்கு முன் நீங்கள் உங்களை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள்? ஜஸாக்குமுல்லா. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதை பற்றி, கணக்கெடுப்பதை பற்றி ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நூலில் கூறும்போது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கணக்கெடுப்பதும் அவசியமாகும். கணக்கெடுப்பது மனிதன் தன்னை சீர்தூக்கி பார்ப்பது. கணக்கெடுப்பது என்னவென்றால், எந்த வழியில் மனிதன் செல்கிறான், நன்மை செய்கிறானா அல்லது தீமை செய்கிறானா, நற்செயலை செய்கிறானா தீய செயலை செய்கிறானா என்று சிந்தித்து பார்த்தல், கணக்கெடுத்து பார்த்தல். இதை எப்பொழுதும் மனிதன் தன்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இது அவசியமாகும். இது திருக்குறானில் வந்துள்ளது. சூரா முஜாதிலாவுடைய 7வது வசனத்தை கூறினார்கள், யௌம யபாசுமுல்லாஹு ஜமீஅன் ஃபயுனப்பியுஹும் பிமா அமிரு அஹ்ஸாஹுல்லாஹு வனஸூஹு. அல்லாஹ் அவர்களை அனைவரையும் எழுப்பும்போது அவர்கள் செய்த வேலைகளை பற்றி கூறும்போது அல்லாஹ் அவற்றை எண்ணி வைத்திருப்பான், கணக்கிட்டு வைத்திருப்பான், பாதுகாப்பாக வைத்திருப்பான். வனஸூஹு, அந்த மக்கள் அந்த செயலை தாம் செய்தவற்றை மறந்திருப்பார்கள். மக்கள் இந்த உலகில் எந்த செயல்களை கணக்கெடுத்து வைத்திருக்க வேண்டுமோ, தம்முடைய எந்தெந்த செயல்களை சீர்தூக்கி பார்த்திருக்க வேண்டுமோ அதை பற்றி அவர்கள் மறந்திருப்பார்கள். அனைத்து மக்களும் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். எந்த மக்களை பற்றி அல்லாஹ் திருக்குறளில் கூறுகின்றானோ அந்த மக்களுடைய நிலை அவ்வாறு இருக்கும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நாம் நமது அமல்களை கணக்கெடுத்து வைக்க வேண்டும். நாம் நல்ல செயல் செய்கிறோமா தீய செயல் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். தமது நஃப்ஸிடம் கேட்க வேண்டும். நீங்கள் கேள்வியில் கேட்டது போன்று ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மிக பிரபலியமான கூற்று, அதாவது உங்களை பற்றி கணக்கெடுக்கப்படுவதற்கு முன் நீங்கள் உங்களை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது கியாமத் நாளன்று தொழுகை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் உங்களை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான வழிமுறைகள் என்ன, அதனுடைய விபரத்தை அன்னார் கூறினார்கள். எவ்வாறு கணக்கெடுப்பது? சில மக்களுக்கு தெரிவதில்லை, ஆகவே கணக்கெடுப்பது கிடையாது. அடிப்படையாக 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று, ஒரு செயலை பற்றி மட்டும் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை பற்றி மட்டும் கணக்கெடுப்பது.
இரண்டாவது, அனைத்து அமல்களை பற்றியும் செயல்களை பற்றியும் கணக்கெடுப்பதாகும். நான் நல்ல செயல்கள் செய்தேனா, தீய செயல்கள் செய்தேனா. ஒரு தனிப்பட்ட ஒரு செயலை பற்றிய கேள்வி வரும்போது அதற்கு 3 படித்தரங்கள் உள்ளன. முதல் படித்தரம், மனிதன் அந்த செயலை செய்யும்போது தனது நஃப்ஸிடம் நான் செய்து கொண்டிருக்கின்ற செயல் எந்த நோக்கத்திற்காக செய்கிறேன். உதாரணமாக, ஒருவன் திருட விரும்புகிறான் என்றால் இந்த திருட்டை நான் ஏன் செய்கிறேன் என்று கேட்கும்போது அவனது நஃப்ஸு செல்வத்திற்காக என்று கூறும். செல்வத்தை சம்பாதிப்பதற்கு இந்த வழிமுறை மட்டும்தான் உள்ளதா, இது தகாத வழிமுறையாயிற்று. என்னிடமிருந்து ஒருவர் இவ்வாறு செல்வத்தை கொள்ளையடித்தால் நான் இதை பொறுத்து கொள்வேனா என்று அவர் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு அவர் சிந்தித்தால் அவரது நஃப்ஸே அவரை பழித்துரைக்கும். அதே போன்று அடுத்த படித்தரம், அவன் செயலை செய்து கொண்டிருக்கும் போதும் அவர் சிந்திக்க வேண்டும். நான் செய்து கொண்டிருக்கும் செயல், இதை மேற்கொண்ட வழிமுறை சரியா தவறா என்று யோசிக்க வேண்டும். சில சமயம் மனிதன் நல்ல செயலை செய்வான், ஆனால் தவறான வழிமுறையை மேற்கொள்ளுவான். இந்த கேள்வியை மனிதன் தன்னிடம் கேட்கும்போது தவறான வழிமுறை என்றால் மனதை சுட்டி காட்டிவிடும். பிறகு 3வது படித்தரம் என்னவென்றால், அந்த செயல் முடிவடையும் போது கேட்க வேண்டும். அது என்னவென்றால், மனிதன் தன் நஃப்ஸிடம் நான் செய்த வேலை அதனது விளைவு என்ன. தீய விளைவு என்றால் அதன் காரணமாக ஆணவம் தோன்றிவிட்டால் இது நல்ல செயலாக இருக்க முடியாது, தீய செயலாக இருக்க வேண்டும். பிறகு அவனது நஃப்ஸை அவனை பழித்துரைக்கும். நல்ல செயலை செய்திருப்பான் மனிதன், ஆனால் அதனுடைய விளைவு தீயதாக இருக்கும். விளைவும் நல்லதாக இருக்கும் என்றால் அதன் விளைவு, அந்த செயலின் விளைவாக பணிவு ஏற்பட்டு இருக்கும் என்றால் மேற்கொண்டு நல்ல செயல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது தனிப்பட்ட செயலை பொறுத்த விஷயமாகும். பிறகு ஒட்டுமொத்த செயலை பொறுத்தவரை ஒட்டுமொத்த செயல்களையும் மனிதன் அனைத்து செயலையும் சிந்திக்க முடியாது. அதை அவன் பிரிக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய செயல்கள், தன்னை பற்றிய செயல்கள், மக்களை பற்றிய செயல்கள் என்று அதை வகையாக பிரிக்க வேண்டும். பிறகு அதை பற்றி சிந்திக்க வேண்டும். நேரம் குறைவாக இருப்பதால் நான் விளக்கமாக கூற முடியவில்லை. ஒரு மிக எளிய வழிமுறையை உசூர் அவர்கள் எடுத்து கூறிய வழிமுறை என்று கூறுகின்றேன். தன் நஃப்ஸை கணக்கெடுப்பதற்கான, உள்ளத்திலும் கேள்வி கேட்பதற்கான எளிய வழிமுறை, மனிதன் திருக்குரானை தொடர்ச்சியாக அவன் படித்து ஓதி வர வேண்டும், படித்து வர வேண்டும். அதில் அவன் அல்லாஹ் தடுத்தவற்றை அவன் அதை அடையாளமிட வேண்டும். அல்லாஹ் எதை செய்ய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவன் அடையாளமிட வேண்டும். நான் இதை செய்கிறேனா, அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகியிருக்கிறானா என்று அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு அவன் தன்னை கணக்கெடுக்க முடியும். திருக்குரான் ஒரு இன்ஜினியர் ஆகும். அது ஆன்மீக கட்டடத்தை முழுமைப்படுத்துவதற்கான இன்ஜினியர் ஆகும். ஆகவே திருக்குரானை தொடர்ச்சியாக, திருக்குரானுடைய ஏவிய கட்டளைகள், திருக்குரான் தடுத்தவற்றை நான் எப்பொழுதும் தம் மனதிடம், உள்ளத்திடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது மிக எளிதான வழிமுறையாகும். ஜஸாக்கமுல்லா. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவடைய இருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவருடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் நெருப்பை பற்றி தெரிய வரும்போது தான் அவனுடன் உறுதியான தொடர்பும் உண்மையான அன்பும் ஏற்பட முடியும். உலகம் இது போன்ற ஐயங்களை கொண்டு சீர்கட்டுள்ளது. பலரோ பகிரங்கமான முறையில் இறை மறுப்பாளர்களாகிவிட்டனர். சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் இறை மறுப்பாளர்களாக ஆகவில்லை தான், எனினும் அவர்களது சாயலை மேற்கொண்டு விட்டனர். இதன் காரணமாகவே மார்க்கத்தில் சோம்பேறிகளாக ஆகின்றனர். அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டே இருப்பதுதான் அதற்கான சிகிச்சையாகும். இவ்வாறு அவர்களின் இறைஞானம் அதிகரிக்கும். மேலும் நல்லவருடன் இருக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வின் வல்லமை மற்றும் ஆதிக்கம் ஆகியவற்றின் புத்தம்புது அடையாளங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். பிறகு அவன் எப்படி நாடுகிறானோ, எந்த வழியில் நாடுகிறானோ அப்படி அவர்களது இறைஞானத்தை அதிகரித்து விடுவான். மேலும் முன்னோக்கு பார்வை வழங்கி விடுவான். மேலும் உள்ளம் பனிக்கட்டி போன்று பரிசுத்தமாகிவிடும். மல்ஃபுசாத் தொகுதி 4 பக்கம் 404 ரப்பா வெளியீடு. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் தாலா அடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தலைப்பில் உங்கள் முன் வருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
لو تمہیں طور تسلی کا بتایا ہم نے، آؤ لوگوں کہ یہی نور خدا پاؤ گے، لو تمہیں طور تسلی کا بتایا